வணக்கம் பிளெண்டர் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு முதல்ல BOND அப்படிங்கிற டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். Shift A பிரஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் போடுறேன். அந்த டெக்ஸ்ட் நான் எடிட் பண்ணி பீன் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ஃபாண்ட்டை வந்து நான் கொஞ்சம் போல்டான ஃபாண்ட்டை நான் சூஸ் பண்றேன். நான் சூஸ் பண்ற ஃபாண்ட் சாம்சங் ஷார்ப் சாம்சங்கிற ஃபாண்ட் நான் சூஸ் பண்ணிருக்கேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் ரைட்டா மூவ் பண்ணிட்டு அதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போறேன். இப்போ ஸோ திருப்பி டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ஜியாமெட்ரி ஆப்ஷன்ஸ்ல போய் எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் மேல டெக்ஸ்டோட ரெசல்யூஷன் இருக்கு பாருங்க, அதை நான் வந்து 15 வைக்கிறேன். டிஃபால்ட்டா 12 இருக்கும். ஸோ 15 வைக்கிறப்போ உங்க டெக்ஸ்டோட ஸ்மூத்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 12 வந்து இந்த எஜஸ் எல்லாம் கொஞ்சம் ரஃபா இருக்கும். 50 வைக்கிறப்போ டெக்ஸ்ட் வந்து ஸ்மூத்தா தெரியும். ஸோ இப்போ கீழே பெவல் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணி அதை கொஞ்சம் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண நான் 0.03 வச்சிருக்கேன். ஸோ எப்படி வேணுமோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் டெப்த்தில் கொஞ்சம் கட்ஸ் வேணும் அப்படின்னா அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டு கீழே அந்த கர்வை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கிற மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெப்த்தில் கொஞ்சம் கட்ஸ் வரும். இந்த டெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட்ல இருக்கிற டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரூட் டெக்ஸ்ட். திருப்பி இதை Shift D போட்டு அந்த எக்ஸ்ட்ரூட் டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற டெக்ஸ்ட் கிரியேட் பண்றேன். ஸோ அந்த அனிமேஷன் பாருங்க, அதுல 3 டெக்ஸ்ட் இருக்கும். ஒரு டெக்ஸ்ட்ல வந்து 3 பார்ட் இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரூட் டெக்ஸ்ட், ஒரு ஃபோர்கிரவுண்ட் டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒயிட் கலர் டெக்ஸ்ட், ஒரு டார்க் ரெட் கலர், லைட் ரெட் கலர், அப்புறம் ஒயிட் கலர் டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அதனால 3 லேயர் நான் கிரியேட் பண்றேன். இதுல செகண்டா கிரியேட் பண்ண பி டெக்ஸ்ட்லயும் கொஞ்சம் டெப்த் இன்க்ரீஸ் பண்றேன். திருப்பி Shift D போட்டு அந்த ஒயிட் கலர் டெக்ஸ்ட் கிரியேட் பண்றேன். இதுல வந்து அந்த ப்ரொஃபைல் 0 பண்ணிடுறேன் டோட்டலாவே. ஸோ எனக்கு ஒயிட் கலர் டெக்ஸ்ட் வந்து ஃபிளாட்டா தான் இருக்கு. வேணா லைட்டா கொஞ்சம் டெப்த் கொடுத்து நம்ம கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபிளாட்டா இல்லாம அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அதான் நான் பண்ண போறேன். இப்போ எக்ஸ்ட்ரூஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்றேன். எனக்கு டெப்த் கொஞ்சம் நல்லா தெரியணும். முன்னாடியும் கொஞ்சம் டெப்த் இருக்கணும், பின்னாடி கொஞ்சம் டெப்த் இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் ரொட்டேட் ஆகும்போது எனக்கு பார்க்க நல்லா இருக்கும், அதுக்காக. ஸோ இப்போ அந்த ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டை கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணிட்டு அந்த ரெட் கலர் டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரூஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ அந்த ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டை கொஞ்சம் பின்னாடி மூவ் பண்ணி கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதை இந்த ஒயிட் கலர் டெக்ஸ்டோட டெப்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் டெப்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். ரெஃபரன்ஸ் வீடியோ பார்த்துட்டு அந்த டெக்ஸ்ட் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றேன். எப்படி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு இதுக்கு வந்து லைட்டா ஒரு ஷேடிங் கொடுக்கலாம். அதுக்கு கூட இந்த ஃபைலை நான் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் வந்து நான் short1 அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட்டுக்கு நான் மெட்டீரியல்ஸ் கொடுக்க போறேன். பிரஸ் பண்ணி மெட்டீரியல் வியூ போனீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் டெக்ஸ்ட் இருக்கும். வேர்ல்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் கலர் செலக்ட் பண்ணி என்விரான்மெண்ட் டெக்ஸ்சர் கொடுக்குறேன். என்விரான்மெண்ட் டெக்ஸ்சர் கொடுத்து ஓப்பன் கொடுத்து HDRI மேப் ஒன்று செலக்ட் பண்றேன். ஸோ இதுல வந்து நான் என்விரான்மெண்ட் பேஸ்ட் லைட்டிங் தான் யூஸ் பண்ண போறேன். ஏன் அப்படின்னா அதுல பெரிய லைட்டிங் அவங்க யூஸ் பண்ணல. என்விரான்மெண்ட் லைட்டிங் வச்சு அந்த அவங்க கொடுத்த அந்த எஃபெக்ட் நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்டோட எக்ஸ்ட்ரூட் இந்த மாடலோட எக்ஸ்ட்ரூட் டெக்ஸ்ட் அந்த BG டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நான் ரெட் கலர் மெட்டீரியல் கொடுத்து அதோட ரஃப்னஸ் ஃபுல்லா ரெடியூஸ் பண்றேன். ஏன்னா ரிஃப்ளெக்டிவா எனக்கு வேணுங்கிறதுக்காக மெட்டாலிக்கா ரஃப்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்க ரஃப்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதே மெட்டீரியலை நான் வந்து அதுக்கு ஃபோர்கிரவுண்ட்ல இருக்க ரெட் கலர் மெட்டீரியல் கொடுக்குறேன். ஆனா அதை கொடுத்துட்டு அதை ரீநேம் பண்ணி நியூ மெட்டீரியல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ் கலர் கொஞ்சம் ரெட்டா மாத்துறேன். நான் ஃபிளாட் ரெட்டா இல்லாம ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெட்டாலிக் வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். ரஃப்னஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்றேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு ரிஃப்ளெக்டிவ் மெட்டாலிக் சர்ஃபேஸ் எனக்கு கிடைக்கும். அதான் நான் இப்போ பண்ணிருக்கேன். இப்போ இந்த பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி கொஞ்சம் டார்க்னஸ் இன்க்ரீஸ் பண்றேன். ஏன்னா நம்மளோட அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன்ல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட் கொஞ்சம் டார்க்கா இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருக்க லேயர் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி ஒயிட் கலர் கொடுக்குறேன். அந்த ஃப்ரண்ட்ல இருக்க டெக்ஸ்டோட டெப்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன் எனக்கு. ஸோ பார்க்க எக்ஸாக்ட் அதே மாதிரி இருக்கும். அதுக்காக நான் பண்றேன். இப்போ நான் ரெண்டர் வியூ போயிட்டு நான் செக் பண்ணி பார்க்கறேன் எப்படி அந்த டெக்ஸ்ட் இருக்குன்னு. இப்போ ஆல்மோஸ்ட் அந்த ரெஃபரன்ஸ் வீடியோல இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை மேட்ச் பண்ணிருக்கோம். எக்ஸ்ட்ரூஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்ல டெப்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா நீங்க செக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஐடியா தான். ஸோ எனக்கு இது ஓரளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ லைட்டா அந்த மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்றேன். அந்த எக்ஸ்ட்ரூடட் டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதோட மெட்டல்ல வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரஃப்னஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த கலரை கொஞ்சம் ரொம்ப டார்க்ல இருந்து கொஞ்சம் பிரைட் ஆக்குறேன். ஸோ எனக்கு அந்த ரெஃபரன்ஸ்ல இருக்கிற மாதிரி எனக்கு டெக்ஸ்ட் எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு ஆல்மோஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் இப்போ அப்படின்னா அதே டெக்ஸ்ட் தான் இதே மாதிரி டெக்ஸ்ட் தான் நான் வந்து டூப்ளிகேட் போட்டு நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த பி டெக்ஸ்ட் மாதிரி தான் ரிமைனிங் இருக்கிற அந்த OND கிரியேட் பண்ணணும். ஸோ அதை நான் டூப்ளிகேட் போட்டு அப்படியே கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டெக்ஸ்டோட இண்டிவிஜுவல் சென்டர் பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு மேல ஆப்ஜெக்ட் செட் ஆரிஜின் டு ஜியாமெட்ரின்னு கொடுக்குறேன். இப்போ எங்க பாருங்க சென்டர் பாயிண்ட் ஆரிஜினோட சென்டரா வந்துருச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணி ஆரிஜின் டு ஜியாமெட்ரி அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு சென்டர்ல இருந்தாலும் ரொட்டேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி இப்போ அந்த லாஸ்ட் டெக்ஸ்ட்
அந்த எக்ஸ்ட்ரூட் டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணி கர்சர் டு செலக்டட் கொடுக்கும்போது 3D கர்சர் வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே வந்துடும். இப்போ ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி எம்டி பிளெயின் ஆக்சஸ் எம்டி நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த எம்டி தான் நம்மளுக்கு வந்து அந்த பியோட டெக்ஸ்ட்டை ரொட்டேட் பண்ணி அனிமேட் பண்ண போகுது. ஸோ இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ரிமைனிங் டெக்ஸ்ட் நான் ஒன்று செலக்ட் பண்ணி செட் ஆரிஜின் டு ஜாமெட்ரி கொடுத்து எஸ் ப்ரெஸ் பண்ணி கர்சர் டு செலக்டட் கொடுத்து எம்டி பிளெயின் ஆக்சஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் நான் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி கொடுக்குறேன். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டெக்ஸ்ட் லேயரையும் செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் செட் ஆரிஜின் டு ஜாமெட்ரின்னு கொடுக்குறேன். ஆரிஜின் வந்து ஜாமெட்ரியோட சென்டர்ல இருந்தால் மட்டும்தான் எனக்கு ரொட்டேட் பண்ணும்போது ஈவனாக ரொட்டேட் ஆகும். சப்போஸ் எனக்கு கார்னர்ஸ்ல இல்லை ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்தால் அந்த ஆரிஜின் பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகும். எனக்கு ப்ராப்பராக நான் நினைக்கிற மாதிரி எனக்கு அனிமேஷன் கிடைக்காது. அதுக்காக இந்த டெக்னிக் நான் வந்து செட் பண்றேன். ஸோ நம்ம எல்லா டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணி அதே மாதிரி நான் ஆரஞ்சு டு ஜாமெட்ரி கொடுத்து ஒரு எம்டி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட் ஒன்னொன்றையும் செலக்ட் பண்ணி அந்த எம்டியோட நான் பேரண்ட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட் லேயர்ஸ் எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி லாஸ்ட்டாக எம்டியை செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணுங்க. ஆப்ஜெக்ட் கீப் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுங்க. இதே மெத்தடில் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணி அந்த எம்டியோட கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து நான் பேரண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பேரண்ட் பண்ணியாச்சு. இதோட நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. செகண்ட் பார்ட்ல இந்த டெக்ஸ்ட் எப்படி அனிமேட் பண்றதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.